எனக்கு தெரிஞ்சு கோரப்பாயில கொசு புடுங்கப்படுத்திருந்த தாதாவுடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு? வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு தர்தரம் வேணும். அந்த தரித்திரத்தையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன்ப்பா, தர்தரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன ஐடியா? லெக்கு தாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கிற அந்த தரித்திரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிரும். காலை சொந்தமாக்க போறியா? ஆமா. கொலை பண்ண போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அத குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த தரித்திரம் பிடிச்ச காலை ஒரே விட்டு. என்னங்கடா எதை வெட்ட போறீங்க? அது நாங்க இன்னும் சாப்பிடலையா, சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அட பாவீங்களா, இன்னும் சாப்பிடலையா? நாய் மாதிரியே காலையே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல. ஒரு கால் இல்லடா, ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன்டா. நீங்க என்ன செய்ய போறீங்க? தாதா, நீங்க ஒரு கால்ல வெளிநாடு போக முடியாது. அப்படியே நீங்க போனாலும் ஒரு காலம் நாங்க விட மாட்டோம். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பிய பிறக்கணும். தாதா, அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த பாலை குடிங்க, உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அப்பா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே கொடைச்சல் வெட்டி போடலாம்னு தோணுது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அத அவன் பாத்துப்பா. அம்மிக்கு விடுவான்னு யாரோ ஒருத்த பிடிச்சு விட்டா போதும். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே வினை. தாதா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. வெட்டிக்கிட்டு போனவங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்கணுமே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க, எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும். அது எப்படி சார் அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? என் காலோட ராசி அப்படி. அதை எடுத்துட்டு போன சனியனுங்க என்ன பாடுபடுறாங்களோ. லெக்கு தாதாவோட கால் மகிமையை பாத்தியாடா? ஆட்டோமீட்டரா வேலை செய்யல. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. முதல்ல ஒரு அடகு கடைக்கு போக சொல்றா. எதுக்கு? இந்த கால்ல இருக்க தங்க தண்ணி அடகு வச்சு காசை பாத்துடலாம். போடா அல்ப நாயே, உன் புத்தி உன்னை விட்டு போகுமா? இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம். எங்கேயும் போல யமலோகத்துக்கு போறோம். வண்டியில பிரேக் பிடிக்கல. பிரேக் பிடிக்கலையா? ஐயோ பாத்து இந்த காலத்துக்கு வெளியே பேசு. இந்த காலம் நம்ம செத்தா போயிருவோம். இழுச்சவன் சைக்கிள் கேரியர வை. என்ன சைக்கிள்? ஐயோ என்ன காலுது? இந்த ட்ரெஸ் போட்டுக்குமா. ஆமாம்மா, என் பையன் உயிரோட இருந்தான்னா நீ பூ வச்சு பொட்டு வச்சு நல்லபடியா ட்ரெஸ் பண்ணி மங்களகரமா இருக்கிறத பார்க்கத்தாமா ஆசைப்படுவான். அவன் ஆசையை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேம்மா. இந்த ட்ரெஸ் போட்டுக்குமா. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புமா, ஆபீஸ் போகணும். பேங்க் மேனேஜரை போய் பார்த்து, சார் என் பையனுடைய சம்பாத்தியம் போயிருச்சு, எங்களுக்கு யாரு சார் ஆதரவு இருக்கான்னு அழுதேன். என் பையனுடைய வேலையை உனக்கு போட்டு கொடுத்தாருமா. இனிமே நீ சம்பாரிச்சுதாமா என்னையும் என் பொண்டாட்டியை காப்பாற்றணும். தயவு செய்து மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணிடலாம், இல்லைன்னா ஒரு நாள் சம்பளம் வேஸ்ட் ஆயிரும். இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. இந்த வேலை ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சார், சுமதி, சீதா அழைச்சிட்டு போய் அவங்க சீட்ல உட்கார வைங்க. வேலையில ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். சார் சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நல்லா படிச்சு பிள்ளைங்க, உட்கார வரைக்கும் தாயங்க, உட்கார்ந்து நான் பின்னிடுறேன். இன்னைக்கு டியூட்டில சேர்றாங்க. அந்த அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்ணுங்க. சார் சம்பளம் எல்லாம் பழைய சம்பளம் தானுங்க சார். இந்த பொம்பளைட்டு குறைச்சிடாதீங்க சார். நானா?
முக்கிய அறிவிப்பு. பல குழப்பங்களை விளைவித்த பிரபல லெக் தாதாவின் துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர். அந்த துண்டிக்கப்பட்ட காலை லெக் தாதா சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். கங்க்ராச்சுலேஷன் சார், ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் காலாட்டுங்க. என் கால இல்ல சார், உங்க கால. ஏன் கால? வாங்க தாதா, வீல் சேர்ல உட்காருங்க. டாக்டர் சார், என் காலை ஆபரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கூட வலி இல்லாம ஆபரேஷன் பண்ணீங்க. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப்படுன்னு தெரியல. எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்க கடமை தாதா. அப்ப நான் போயிட்டு வரேன். வர்றதா? உங்க பாதத்தை கீழே வைங்க தாதா. வேண்டாங்க, என் வீட்டுல போய் வச்சுக்கிறேன். இல்ல தாதா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கீழே வைங்க தாதா. வேண்டாங்க. அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணமடைஞ்சத இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? வைங்க தாதா. நல்லா யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு வந்ததா. தயவு செஞ்சு கீழே வைங்க. ப்ளீஸ். எஸ். ECG மிஷின் ஓட மாட்டேங்குது, எக்ஸ்ரே மிஷின் எரிஞ்சு போயிடுச்சு. டாக்டர் டாக்டர், ஊமையானவங்க பேச ஆரம்பிச்சாங்க, பேசுறவங்க ஊமை ஆயிட்டாங்க. டாக்டர் டாக்டர் டாக்டர், சீரியஸ் கேஸ் எல்லாம் உயிரோட இருக்காங்க, நல்லா இருந்தவங்க செத்து போயிட்டாங்க. ஆபரேஷன் தியேட்டர் இருந்து போய் டாக்டர் உள்ள ஓடிட்டார். ஐயோ ஐயோ ஐயோ! சர்வநாசம் சர்வநாசம், ஆஸ்பத்திரியே நாசம். தாதா, லெக் தாதா, எங்களை மன்னிச்சிருங்க தாதா. உங்க காலை வெட்டணும். எங்க 2 பேரோட சோறுதிகிற கையே போச்சு. இதுக்கு தாண்டா பேராசை பெருநஷ்டங்கிறது. அந்த லெக்கே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அதனால நீங்க கழுவுற கையில தான் சாப்பிடணும். அதாண்டா உங்க தலைவிதி. இனிமே நம்ம பணியை தொடருவோம். வாங்க. சர்வநாசம் சர்வநாசம். தனியே கூட வாங்க. ஹலோ, கொஞ்சம் இருங்க. சீதா, உங்களுக்கு போன். ஹலோ, அம்மா சீரியஸா இருக்காங்களா? இதோ நான் உடனே வரேன். அம்மா அம்மா, அம்மா, அம்மா. என்ன பாக்குற? நான் தான் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி உன்னை இங்க வர வைச்சேன். டேய், பயப்படாத. நான் உன்னை கெடுக்க நினைக்கல. நான் உனக்கு வாழ்க்கை கொடுப்பேன். சீதா, இவ்வளவு நாள் நான் சோம்பேறியாவே இருந்துட்டேன். இப்ப திடீர்னு சுறுசுறுப்பான எப்படி முடியும் சொல்லு? இருந்த வேலையும் போயிடுச்சு. இப்ப வீட்டோட மாப்பிள்ளை வேற ஆயிட்டேன். உன் புருஷன் உன்னை விட்டு போகும்போது உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நீ எங்கேயோ உட்காந்துட்டு யாருக்கோ சம்பாதிச்சு போட்டு ஒரு மூலையில அழுதுட்டு இருக்க. வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உன்கிட்ட நான் காசு கேட்கலாம், நீயே தருவ. 1 நாளோ 2 நாளோ. ஆனா எனக்கு ஆயுசு பூரா பணம் தேவை சீதா. அதுக்கு நான் அக்கா புருஷனா இருந்தா மட்டும் போதாது, உன்னோட உன் புருஷனாவும் இருக்கணும். அதனாலதான் ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து வீட்டுல யாரும் இல்லாத போது ஒரு பொய்ய சொல்லி உன்னை இங்க வர வைச்சேன். சீதா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வேண்டாம் வேண்டாம் சொல்றேன், கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம், வேண்டாங்க. அவளே புருஷனை பறி கொடுத்துட்டு ரொம்ப நோட்டு போய் வந்திருக்கா. வேண்டாங்க. புருஷங்காரன் போயிட்டாங்கிறதுக்காக சாப்பிடறத விட்டாளா இல்ல தூங்குறத விட்டாளா? சோகப்பட்ட மனசுக்கு சுகம் வேணுண்டு. அது மட்டும் இல்ல, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு ஊர்ல கையால் ஆகாதவன் பேரு. நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்க வேணாம். சொல்றத கேளுங்க. நீ என்ன சொல்றது நான் கேட்கறது போக்கத்தவல. ஊர் உலகத்துல ஒரு ஆம்பளை 2 கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுவும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசு இல்லடி. அப்பதான் சக்கலத்தி சண்டை வராது, புரியுதா? ஏய், அடிச்சு வெட்டி நொறுக்கி போட்டுருவோம்.
என்ன மாதிரி சோம்பேறிங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதே இவங்க மாதிரி சம்பாதித்துல சுகமா வாழ்த்துக்கு தாண்டி. புரியுதா? போடி. அந்த தாலி போனா என்னடி? நான் உன் கழுத்துல கட்டின தாலி இருக்கு. என்னிலிருந்து நீ எனக்கு ரெண்டாவது பொண்டாட்டி, நான் உனக்கு ரெண்டாவது புருஷன். ஓகே? என்னாச்சுமா? கல்யாணம் பண்ண அழக்கூடாதுமா. வாங்க அங்கிள். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, ஒரு பைசா கூட உங்களுக்கு செலவு வைக்காம உங்க பொண்ணு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. உங்க மாப்பிள்ள நானே மறுபடியும் உங்களுக்கு மாப்பிள்ள ஆயிட்டேன். என்னப்பா ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க? வாழ்க்கையில சோதனை வரலாமா? ஆனா வாழ்க்கைய சோதனை ஆயிடுச்சுன்னா என்ன பேச முடியும்? இத்தனை நாள் வேலை இருந்தது, கொஞ்சமாவது தைரியம் இருந்துச்சு. இன்னைக்கு நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். அந்த தைரியம் என்ன விட்டு போயிடுச்சுமா? அப்பா இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? சரிப்பா, எதிர்த்து பேச தைரியம் இல்ல. தீர்க்க சுமங்கலியா இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுமங்கலியா இருந்த அக்காவை விதவையாக்கி விதவையான என்ன சுமங்கலியாக்குற உங்க மாப்பிளைய பாராட்டுங்கப்பா. இவளுக்காக எதுக்கு ஒரு மாப்பிளைய பார்க்கணும்? அந்த சிரமம் உங்களுக்கு எதுக்கு? உங்க மாப்பிள்ளை கையால இவ கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்களேன். இது சின்ன பொண்ணு மாமா, இதுக்காக அப்புறம் வச்சுப்போம். சீதா, ரூமுக்கு போலாமா? எட்ரா கைய. என்னது டாவா? தாலி கட்டின புருஷனை டா போட்டு பேசுறியா? தாலினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? மனசாட்சி இல்லாதவன் கட்டத்துக்கு பேரு தாலி இல்ல, வெறும் கயிறு. அப்போ கயிறு நினைச்சு அறுத்துறியா? ஒரு நல்லவன் கட்டின தாலியையே அறுத்துட்டாங்க. உன்ன மாதிரி அயோக்கியம் கட்டின தாலியை அறுக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடா.